ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். மாலே மணிவண்ணாங்கிற பாசுரத்தில் இன்றைக்கு மணிவண்ணாங்கிற பதத்தை அனுபவிக்கலாம். மணிவண்ணான்னா மணியை போன்றவன், இந்திர நீலமணி போல பிரகாசிப்பவன்னு பார்த்தோம். திருமங்கையாழ்வார் திருவரங்கப் பெருமாளை கருமணி அப்படின்னு பாடுறார். கைமான மழக்களிற்றை கடல் கிடந்த கருமணியை, மைமான மரகதத்தை மறை உரைத்த திருமாலை, எம்மானை எனக்கென்றும் இனியானை பணிகாத்த அம்மானை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே. திருப்பார்கடல்ல கிடந்த கருமணியை திருவரங்கத்தில் நான் கண்டேன் அப்படின்னு பாடுறார் திருமங்கையாழ்வார். அவனை கருமணி அப்படின்னு அழைக்கிறார். புஜங்க காருடமணி, திரைலோக்கிய ரக்ஷாமணி அப்படின்னு எல்லா லோகங்களையும் ரட்சிக்கக்கூடிய மணி அது. கோபஸ்திரீகளாகிய சாதக பட்சிக்கு உயர்ந்த தீர்த்தமான மணி அது. ருக்மிணி பிராட்டிக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய மணி அது. நம் தோஷங்களை போக்கும் சிறந்த ரத்தினம் அந்த அவன். அதனால மணிவண்ணா அப்படின்னு அழைக்கிறான். மணியை ஒரு ரத்தனத்தை வாங்கினா அதை முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கலாம். மற்ற பொருளாக இருந்தால் அது வீட்டையே அடைச்சிடும். ரத்தனம் மிக உயர்ந்ததாக இருந்தாலும் கைக்குள்ள அடங்கிடும். அந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி விலையை நிர்ணயிக்க முடியாத அளவுக்கு பெருமை மிக்கவன் பரமாத்மா. மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவன் அவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் தன்னை தாழ இட்டுக்கிறான். மணி போல அவனை சுலபமாக முடிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறார்கள். ரத்தனம் போல தோஷம் இல்லாதவன், மணி போல பிரகாசிக்கக்கூடியவன், முந்தானையில் முடிந்து ஆளலாம்படி இருக்கை அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். வேலை செய்யற போது உயர்ந்த மணிகளை முந்தானையில முடிஞ்சு வச்சுப்பாளாம் அந்த காலத்து பெண்கள். ஏன் சீதாதேவியே அப்படித்தான் சூடாமணியை முடிஞ்சு வச்சுட்டு இருந்தாளாம் தன்னோட புடவை தலப்புல. ஹனுமான் வந்தபோது அதை அவுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்லுவா. கோபிகைகள் கண்ணனை முந்தானையில முடிச்சு போட்டு வச்சுப்பாளாம். அவ்வளவு சுலபமா அவளுக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்வார்கள். சுதபா அப்படிங்கிற ஒரு ரிஷி கடுமையா தபஸ் பண்றார். பகவானை பிரத்யக்ஷமா பார்க்கணும்னு, பகவானுடைய சாட்சாத்காரம் ஏற்படணும்னு கோடை காலத்துல பஞ்ச அக்னிக்கு மத்தியில நின்றுட்டு தபஸ் பண்ணார். குளிர்காலத்துல தண்ணீருக்குள்ள நின்று தபஸ் பண்ணார். பிராணாயாமம் பண்ணினார். பல க்ஷேத்திரங்களுக்கு போய் தபஸ் பண்ணார். வெறும் இலை சருகுகளை சாப்பிட்டு தபஸ் பண்ணார். ஒத்த காலில் நின்றுட்டு தபஸ் பண்ணார். கட்டை போல நின்றுட்டு தபஸ் பண்ணார். இப்படி என்ன பண்ணியும் பகவானுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கல. ஒவ்வொரு மகரிஷிகள் ஆசிரமமா போய் எப்படி பகவான் தரிசனம் கிடைக்கும்னு கேட்கிறார். போயா, அதுக்குத்தான் நாங்களே பட்டினி கிடக்கோம் அப்படிங்கிறார். தபோ பலத்தினால இந்திரலோகம் போனார், யமலோகம் போனார், அக்னிலோகம் போனார். எல்லா லோகத்துக்கும் போய் அலைஞ்சு அவளெல்லாம் போய் கேட்டார். இந்திரன் சொல்றான், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா. ரம்பை, ஊர்வசி, மேனகை இவள்லாம் டான்ஸ் ஆடுறா, அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு இந்திரன் சொல்லிட்டான். இப்படி சுத்தி சுத்தி வந்து தேவர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டான். ரிஷிகள்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காளே, அவளுக்கு பிரம்மம் கிடைச்சதான்னு போய் கேட்போம்னு வந்தார். அகஸ்தியர் புலஸ்தியர் ஆசிரமத்துக்கு வந்தார். அவ சொல்றா, நாங்கள் இப்போதான் ஹோமம் பண்ணுறோம் அப்படிங்கிறா, இன்னும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா. இன்னும் சில ரிஷிகள்
பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா, இன்னும் கிடைக்கல அப்படின்னா. இன்னொருத்தர் சொன்னார், திரிகால ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் அவன் எனக்கு கிடைக்கல அப்படின்னார். இப்போதான் நான் சரகு தின்னுட்டு இருக்கேன், நான் பார்க்கல அப்படிங்கிறார். ஒவ்வொரு ரிஷிகளும் இப்படி சொல்றா. அலுத்து போச்சு இந்த சுதபாங்கிற ரிஷிக்கு. அதனால என்ன பண்றார், தனியா வந்துட்டு இருக்கிற போது யமுனை கரையோட வரப்போது ஒரு ரிஷி வீணையும் கையுமா பாடிண்டே வராராம். சுகமா வந்துட்டு இருக்காராம். பலனை அடைஞ்சால் ஒழிய ஒருத்தர் சுகியா இருக்கவே முடியாது, இந்த மாதிரி சுகஜீவியா இருக்க முடியாது. இவர் பலனை அடைஞ்சிருக்கிற மாதிரி தெரியறது. அதனால அவர்கிட்ட போய் இந்த சுதபா கேட்கிறார், சுவாமி பகவானை தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். வந்தவர் யார் தெரியுமா, நாரத ரிஷி. அவர் சொல்றார், இதுக்கா இப்படி நீங்க அலையிறீள், இப்படியே நேர போங்கோ, யமுனக்கரையில் ஒரு கிராமம் இருக்கு, கோகுலம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு, அங்கே போனால் பிரம்ம தரிசனம் சுலபமாக கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னார். ஓ, இது எனக்கு தெரியாமல் போயிடுத்தே, அலைஞ்சுட்டே இருந்தேனே சுவாமி, நன்றின்னு சொல்லிட்டு கோகுலத்துக்கு வந்துட்டார். எல்லாரும் எப்படி தெரியுமா இருக்கா, மீசையும் தாடியுமா பிரம்மனிஷ்டாளா உட்காண்டிருப்பான்னு நினைச்சுண்டு இவர் வந்து பார்க்கிறார். ஆனால் அங்கே பார்த்தா எல்லாரும் இடையர்கள், இடைச்சிகள், கையில் தடி, தலையில் முண்டாசு, மாடு கண்ணு எல்லாம் மான்னு கத்துறது. சிலர்லாம் சாணி வாரின்னு இருக்கா, சிலர் பால் கறக்கிறா. இப்படி எல்லாரும் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கா. இடையன் இடைச்சிகள்லாம் மாட்டை கட்டு, தீனி போடு, பாலை கரை அப்படின்னு கூச்சல் போட்டுட்டு நிற்கிறான். சே, இங்கேயா பிரம்ம தரிசனம் ஏற்படும், என்னவோ அந்த ரிஷி சொன்னாரேன்னு நான் வந்துட்டேன், இந்த இடம் இல்லை போல இருக்கே, வழி தவறி வந்துட்டோமோ அப்படின்னு மலைச்சு நின்றுட்டு இருக்கார் அந்த ரிஷி. அந்த சமயம் ஒரு 12 வயசு குட்டி ஓடி வந்தது. நல்ல கலர், அழகா இருக்கு, மின்னல் கொடியாட்டம் இருக்கு அந்த குழந்தை. நீல பாவாடை, மஞ்சள் தாவணி, சிகப்பு சட்டை போட்டுண்டு, தலைவாரி பின்னிண்டு, சுறுசுறுன்னு அலையிற விழிகள், முத்து பற்கள், சிவந்த உதடு, பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தை இவரை பார்த்து கேட்கறது, தாத்தா என்ன பார்க்கறே அப்படின்னு கேட்டுது. ஒன்றுமில்லம்மா, ஒரு வஸ்துவை தேடிண்டு இங்கே வந்தேன், அது எனக்கு இங்கே கிடைக்கல அப்படின்னார். இங்கே கிடைக்காத வஸ்து என்ன அப்படின்னு கேட்குறது அந்த குழந்தை. உனக்கு புரியுமாம்மா அப்படின்னு ரிஷி கேட்குறார். புரியும், சொல்லுங்கோ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்ம தரிசனம், பிரம்ம சாட்சா்காரம் வேணும்னு தேடிண்டு வந்தேம்மா அப்படின்னார். பிரம்மம் தானே வேணும் அப்படின்னு கேட்டுது. இப்படி முழிச்சுண்டு நிற்கிறேளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை. ஏன்னா எந்த ரிஷியை கேட்டாலும், எந்த வேதாந்த சபையில போய் கேட்டாலும், எந்த வித்வான்களை போய் கேட்டாலும், எந்த பண்டிதாளை கேட்டாலும், யஸ்ய மதம் தஸ்ய மதம் அவித்யாதாம் விஜானதாம் அபிஜானதாம்னு பெரிய லெக்சர் பண்ணுவா. பிரம்மத்தை தெரிஞ்சுட்டேன்னா கூட அது தெரிஞ்சுட்டதான் ஆகாது, அதுதான் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிடுவா. அடிச்சு பேசுவா, பெரிய விஷயத்தை சொல்ல போறேன்னுவா. கேட்காம போனா நீ உருப்பட மாட்டேன்னு திட்டுவா. கேட்டுட்டா உடனே மோட்சம் அப்படின்னு சொல்லுவா. என்ன விஷயம் சொல்ல போறான்னு பார்த்தா ஒண்ணுமே புரியாது, அவ அப்படி சொல்லிடுவா. ஒன்றும் புரியாதுங்கிறது தான், புரியாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு கேட்டால் அதுதான் அதோடைய லட்சணம் அப்படின்னு சொல்லிடுவா. நான் புரிஞ்சுனுட்டேன்னு சொன்னால் அது பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. புரியலைன்னு சொன்னாதான் பிரம்மங்கிற போது இப்படி கஷ்டப்பட்டு வந்தோமேன்னு நினச்சிட்டு வந்த அந்த ரிஷிக்கு இங்கே இருக்கு அப்படிங்கிறது இந்த 12 வயசு குட்டி. பிரம்மம் இருக்காமா அப்படின்னு கேட்டார் அந்த ரிஷி. ஆமாம் தாத்தா, என்ன கேட்டாதானே தெரியும் அப்படின்னு சொல்லி தாவணி தலப்புல போய் கை வச்சுது அந்த குட்டி. தாவணி தலப்புல
சொருகிண்டு இருக்கு, தலைப்பை முடிச்சு அவிழ்த்துது. இது அவிழ்த்தாதான் அந்த பிரம்மமே வெளியில வருமா. இப்படி அவிழ்த்து விட்டாலோ இல்லையோ ஜல்லுன்னு குதிச்சான் அந்த பிரம்மம். பிரம்மங்கிற கண்ணன் கிருஷ்ணன் குதிச்சுட்டான். ஷாமள வர்ணம், மரகத மணி, அப்படியே காந்தி வீசுறது, சாய கொண்ட மயில் இறகு, குழலும் கையுமா குதிச்சுட்டான். ரிஷியை பார்த்தானவன். பிரம்ம தரிசனம் ஏற்பட்டுடுத்து ரிஷிக்கு. உபனிஷத் உச்சியில இருக்கோ இல்லையோ தெரியாது, யோகிகள் ஹிருதயத்தில் இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனா கோபிகைகள் முந்தானை முடிச்சுல அந்த பிரம்மம் இருக்குன்னு புராணங்கள்லாம் சொல்றது. மணிவண்ணன் முந்தானை முடிச்சுல இருக்கான். விலை உயர்ந்த ரத்தனத்தை கைக்குள்ள அடக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி விலை மதிப்பில்லாத கோபால ரத்தனத்தை கைக்குள்ள வச்சுருக்கார்கள் இவர்கள். அவ்வளவு சுலபன் அந்த மணிவண்ணன். வந்தே நந்தவர்ஜஸ்திரீனாம் பாதரேணும் அபிக்ஷண சகன்னு இந்த கோபி குட்டிகைகள் காலில் விழுந்தால் ஒழிய அந்த பிரம்மத்தை காட்டுறதுக்கு வேற யார் இருக்கா? அந்த கோபி குட்டிகள்ல ஒரு கோபி குட்டி தான் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார். இவள் காலில் விழுந்தால் ஒழிய அந்த குட்டனை காட்டுறதுக்கு யார் இருக்கா? அப்படி முந்தானை முடிச்சுல சொருகிண்டு போறவள் தான் நம்முடைய நாச்சியார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாளையும் இதே பதம் தொடரும்.